ஒரு அழகான காடில் கவி என்ற குட்டி யானை வாழ்ந்தாள். அவள் எப்போதும் வானத்தை நோக்கி நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் மனதில் ஒரு பெரிய கனவு, ஒருநாள் வானத்தில் பறக்கணும். அந்தக் கனவு அவளுக்கு வித்தியாசமாயிருந்தாலும் அவளோ அதை நம்பினாள். அடுத்த நாள் கவி வானத்தில் பறக்க கற்றுக்கொள்ள ஆரம்பித்தாள். முதலில் அவள் தன் பெரிய காதுகளை பரப்பி பறக்க முயன்றாள். ஆனா அவள் தப்பி கீழே விழுந்தாள். ஆனால் சிரிச்சுக்கிட்டே எழுந்தாள். நான் முயற்சிரே மாட்டேன் என்று சொல்லி மீண்டும் எழுந்தாள். அடுத்த நாள் கவி பெரிய இலைகளை பிடித்து, இது என் இறக்கைகள் என்று மகிழ்ச்சியுடன் சொன்னாள். அவள் ஓடி ஓடி மரத்திலிருந்து தாவினாள். அந்த நிமிஷம் அவளுக்கு பறக்கும் உணர்ச்சி வந்தது போலிருந்தது. ஆனா சில நொடிகளில் அவள் மீண்டும் தரையில் விழுந்தாலும் அவளது மனசு மட்டும் உயர்ந்தபடியே இருந்தது. ஒரு நாள் காடு அமைதியாகிவிட்டது. இலைகள் வாடி விழுந்தன. பறவைகளின் குரலும் மௌனமானது. மந்திர மரம் தண்ணீரின்றி வாடிக்கொண்டிருந்தது. அதை காப்பாற்ற வேண்டும் என்று கவி முடிவு செய்தாள். அவள் தண்ணீரை மந்திர மரத்தின் வேர் மீது ஊற்றினாள். அந்த ஒளியுடன் காடு உயிர் பெற்றது. மந்திர மரம் மீண்டும் ஒளிர்ந்தது. மந்திர மரம் ஒளிர்ந்ததும் ஒரு தங்க ஒளி கவியை சுற்றியது. அந்த ஒளி அவளுக்கு இறக்கைகளை தந்தது. கவி மெதுவாக வானத்தில் எழுந்தாள். அவள் கனவு நனவாகியது. அந்த நாள் முதல் அவள் பறக்கும் யானை என அனைவரும் அழைத்தார்கள். கனவு நம்பிக்கையுடன் கலந்தால் அது நனவாகும். இந்த மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகள் கேட்கணுமா? அப்படின்னா குட்டி மேஜிக் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புதிய கதைகள் எல்லாம் உங்க ஸ்கிரீன்ல வந்து சேரும்.